தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முதலாவது பாராளுமன்ற உரையை இன்று ஆற்றியிருக்கின்றார். அவருடைய உரையிலிருந்து சில முக்கியமான விடயங்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்ல தயங்கிய ஒரு விடயத்தை மிகவும் வெளிப்படையாக சொல்லி முடித்திருக்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இன்றைய உரைக்கு என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் என்றதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லீம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஞ்சலி செலுத்தின முறைக்குள்ள சில நுட்பமான அரசியல்கள் இருக்குது. அதாவது எங்களுடைய தலைவரும் ரோகண விஜயவீர அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே நோக்கத்துக்காகத்தான் போராடினார்கள். அதாவது ஒரே பொது எதிரிக்கு எதிராக போராடினார்கள். அந்த பொது எதிரி காலங்காலமாக இருந்து வந்த சிங்கள அரசாங்கங்கள், சிங்கள பேரினவாதம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே ரெண்டு தரப்புமே கிட்டத்தட்ட சம நோக்கத்துக்காகத்தான் போராட்டம் நடத்தியிருந்தது. கையில் ஆயுதங்கள் தூக்கியிருந்தது. இருந்த போதிலும் கூட அதில் ஒரு ஆள் தியாகி என்றும் ஒரு ஆள் பயங்கரவாதி என்று சொல்லியும் இப்போ அடையாளம் காணப்பட்டு வச்சு கிடக்குது. அதுதான் இப்போ நாட்டில் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அது ஏன் அப்படி அந்த பாகுபாடு? ரெண்டு பேரையும் நீங்க தியாகியாக மதிக்கணும், ரெண்டு பேரையும் தியாகியாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு வலியுறுத்துவதாக இந்த அஞ்சலியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதலாவது. ரெண்டாவது விஷயம் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய தலைவரை தியாகியாக பார்க்கிற அதே வழியில் ரோகண விஜயவீர அவர்களையும் தியாகியாகவே பார்க்கின்றோம். அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தவும் நாங்கள் தயங்கவில்லை. எனவே எங்களை மாதிரியே சிங்கள மக்களும் இருக்கணும், சிங்கள மக்களும் இந்த ரெண்டு தரப்பையும் இந்த ரெண்டு தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ளணும் என்றதை வலியுறுத்தும் விதமாக இந்த அஞ்சலியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எனவே இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் அல்லது ஒரு கால மாற்றத்தினுடைய தொடக்கமாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அப்படி பார்த்துட்டா இந்த ரெண்டு தலைவர்களையும் ஒரே மாதிரி ஒரே தட்டில் வச்சு பார்த்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாட்டில் இருக்கிற எல்லா இன மக்களும் இந்த கண்ணோட்டத்தை ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனை போக்களும் இருக்கிறபடியால தான் ஒரு ஆள் தியாகி ஒரு ஆள் பயங்கரவாதி என்று சொல்லி பிரித்து பார்க்கிறபடியா தான் இந்த பிரச்சனைகள் இருந்து ஒன்று இருக்குது. இந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும்ன்றத இந்த அஞ்சலி உரை கேட்டு நிற்குது. அடுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்ல தயங்கின ஒரு விஷயத்தை மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படையாக போட்டுடைத்தார். வெளிப்படையாக சொன்னார் என்று சொன்னதான் அந்த தலைப்பில். அது என்ன விஷயம் என்று சொன்னால், ஜனாதிபதி அவர்கள் என்னதான் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் என்னதான் அவருக்கு முழுமையான அதிகாரம் இருந்தாலும் இன்னமுமே ரோகண விஜயவீர அவர்களையும் அவருடன் உயிர் நீத்த தோழர்களையும் வெளிப்படையாக நினைவு கூறுறதுக்கு அந்த பேரை உச்சரித்து சொல்றதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும். ஏனென்று சொன்னால் அதை வச்சுக்கொண்டு எதிர்கட்சிகள் இனவாதிகள் எல்லாரும் பெரிய பிரச்சனையை கிளப்புவினோம். பார்த்தீங்களா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே டப்பண்டு அவை என்ன பேரை சொல்கிறீங்க, அவைக்கு அஞ்சலி செலுத்துறீங்கள், அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவினோம். எனவே அதை தவிர்க்கும் முகமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றவர் தானே, அந்த பதவியேற்று உரையாற்றினவர் தானே. அந்த உரையில ஒரு வசனம் சொன்னவர், இந்த வெற்றி அடைகிறதுக்கு இந்த ஜனாதிபதி பதவியை அடைகிறதுக்கு நாங்கள் நிறைய காலம் கஷ்டப்பட்டிருக்கிறோம், நிறைய தியாகம் எல்லாம் செய்திருக்கிறோம். இந்த வெற்றியை என்பிபி தேசிய மக்கள் சக்தி அடைகிறதுக்கு உயிர் தியாகம் செய்த ஆண்களே பெண்களே என்று சொல்லி விழிச்சிருந்தவர். யார் அந்த ஆண்களே பெண்களே? அந்த உயிர் தியாகம் செய்தாக்களார். அதாவது என்பிபி கட்சி ஆட்சிக்கு வரணுன்றக்காக உயிர் தியாகம் செய்தது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜேவிபி கட்சியிலிருந்து உயிர் நீத்த அவர்களைத்தான் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கவர் என்று சொல்லி. எனவே ஜனாதிபதி அவர்கள் ஆற்றின அந்த உத்தியோகபூர்வமான உரையில ரோகண விஜயவீர அவர்களுடைய பேரையோ அல்லது அவருடன் உயிர் நீத்த தோழர்களையோ அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியலை. அதில் ஏதோ ஒரு தயக்கம் ஒன்று இருந்திருக்கு. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த தயக்கம் எதுவுமே இல்லாமல் அவருடைய பேரையும் குறிப்பிட்டு அவருடைய தோழர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே பாராளுமன்றத்தில் சொன்னது
வெளியில் அதை காட்டிக்கொள்ளாட்டியும் உள்ளுக்குள்ள வந்து ஜேவிபியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியை சேர்ந்த முக்கியமான கட்சி உறுப்பினர்களும் வந்து அதை உள்ளுக்குள்ள ரசிச்சிருப்பினம்ன்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டினோம், இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அதை தவிர்த்திருக்கலாம் என்று சொன்னாலுமே கூட உள்ளுக்குள்ள வந்து ஒரு தமிழன், ஒரு வடபகுதி தமிழன் யுத்தத்தில் வந்து தன்னுடைய தந்தை காணாமல் போயிருக்கிற நிலைமையில் அந்த தந்தையை தேடக்கூடிய ஒரு தமிழன் பாராளுமன்ற உறுப்பினராகி பாராளுமன்றத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து ரோகண விஜயவீர அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் வந்து அஞ்சலி செலுத்துறது வந்து ஒரு சென்டிமெண்டலாக ஒரு உணர்வுபூர்வமாக அவர்களுடைய மனசை கவரும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் இதில் ஒரு சின்ன தகவல் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். 1971 ஜேவிபி முதலாவது கலகஞ்சது தானே, அதில் வந்து 75 போலீஸ் ஸ்டேஷனை வந்து எரிச்சதாம் நான் படித்தேன். சரியோ, அதில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 2 கிழமைக்குள்ள வெறும் 2 கிழமைக்குள்ள 14 நாளுக்குள்ள வந்து 30,000 ஜேவிபி ஆக்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. வெறும் 2 கிழமைக்குள்ள 14 நாளில் வந்து கொண்டு தள்ளிக்கிறாங்க அந்த 1971. எனவே எங்களுக்கு எப்படி வலிகளும் இழப்புகளும் இருக்கோ அதே மாதிரி தான் அவைக்கும் இருக்குது. ஆனால் அந்த 2 விதமான வலிகளும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற வேற பார்வையில் பார்க்கப்படுது, வேற வேற கோணங்களில் பார்க்கப்படுது. அது என்றைக்கு ஒரே பார்வையில் பார்க்கப்படுதோ அன்றைக்கு தான் நாட்டில் வந்து சரியான சமாதானமும் சரியான புரிந்துணர்வும் பெறும். அந்த ஒரு காலம் மிக விரைவில் வரும் என எதிர்பார்ப்போம். அடுத்ததாக மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று ஆற்றிய அந்த உரையினுடைய விளைவுகள் என்னென்று பார்ப்போம். 2 விதமான விளைவுகள் ஏற்படும். ஒன்று வந்து இனவாதிகள், இனவாத பத்திரிகைகள் எல்லாருமே வந்து பெரிய கூச்சல் போடுவார்கள், இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்புவார்கள். இப்படி வந்து அஞ்சலி செலுத்தி போட்டார் அது அப்படி இது அப்படி என்று சொல்லி வழக்கம் போல அவர்கள் தங்களுடைய வேலைகளை கனகச்சிதமாக செய்வார்கள். என்னென்னு சொன்னால் போன முறை வந்து தலைவரை வந்து கடவுள் என்று சொன்னதுக்காக எல்லா பத்திரிகைகளும், சிங்கள பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள், யூடியூப் சேனல்கள் என்று சொல்லி எல்லாருமே வந்து பெரிய பிரச்சனையாக அதை உருவாக்கினார்கள். அதிலேயும் வந்து நான் ஆங்கில பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே டைம்ஸ் பத்திரிகை வந்து தவறாமல் வாசிக்கிறேன். நான் அதில் வந்து ரிப்பான் விங்கிள் என்று சொல்லி ஒரு கொலம் ஒன்று வாரது, ஒரு பத்தி ஒன்று வாரது. அந்த ரிப்பான் விங்கிள் பத்தியில் வந்து அடிக்கடி கடிதங்கள் எழுதப்படும், யாராவது ஒரு ஆளுக்கு வந்து கடிதங்கள் எழுதப்படும். இந்த ஞாயிற்றுக்கிழமை எழுதப்பட்ட கடிதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தலைவருக்கு மை டியர் வேலுப்பிள்ளை என்று சொல்லி ஆரம்பித்து அந்த கடிதம் போகுது. அதில் கணக்க விஷயங்கள் சொல்லி போட்டு என்ன சொல்லி நம்ம சொன்னால், சிங்கள தரப்பில் இருக்கிற இனவாதிகளும் தமிழ் தரப்பில் இருக்கிற புதிய இளைய டாக்டரும், அதாவது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் உங்களுடைய பேரை பயன்படுத்தினோம், உங்களுடைய பேரை சொல்லித்தான் அரசியல் செய்யணும். எனவே விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்ச மாதிரியான ஆக்களும் ஒன்றுதான், அர்ச்சுனா ராமநாதனும் ஒன்றுதான் என்று சொல்லி அந்த பத்தியில வந்து எழுதப்பட்டிருந்தது. இந்த மாதிரி பெரும்பாலான ஆங்கில ஊடகங்களும் பெரும்பாலான சிங்கள ஊடகங்களும் வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தலைவரை வந்து கடவுள் என்று சொன்னதை வந்து கடுமையாக கண்டிச்சிருந்தது. எனவே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றதை எங்களால் ஊகிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றி போட்டு வெளியில விராக்கும் முதலே வந்து அதை பிழையா மொழிபெயர்த்து, அதாவது தன்னுடைய தந்தையார் அவர்கள் இயக்கத்தினுடைய காவல்துறையில் இருந்தார் என்று சொல்லி அர்ச்சுனா அவர்கள் சொன்னதை அவரே காவல்துறையில் இருந்தார் என்று சொல்லி மொழிபெயர்த்து இப்போ உலாவை விட்டுக்கிறாங்களாம். இனி அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். இது முதலாவது விளைவு. 2வது இன்னும் ஒரு விளைவு ஒன்று இருக்கு என்னென்று சொன்னால், ஓரளவு சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்கள், சிங்கள புத்திஜீவிகள், சிங்கள ஊடகங்கள், அந்த ஒரு நியூட்ரலாக சிந்திக்கக்கூடிய ஆக்கள், பக்கம் சாராமல் சிந்திக்கக்கூடிய ஆக்கள் சிந்திப்பிடம் என்னென்னு சொன்னால், 15 வருஷம் கழிச்சும் யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கு ஒரு ஆள் வந்து புதுசாக வந்த ஒரு ஆள் எந்த பின்புலமும் இல்லாமல் புதுசாக வந்த ஒரு ஆள் வந்து தலைவருக்கும் அஞ்சலி செலுத்தி ரோகண விஜயவீர அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தார் என்று சொன்னால் அதை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்து பார்ப்பினோம். இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, என்ன உளவியல் இருக்குது, இதன் மூலம் அவை என்ன சொல்ல வரினம், தமிழ் மக்கள் என்ன சிந்திக்கணும், தமிழ் மக்கள் வந்து உண்மையிலேயே பிரிவினவாதிகள் தானா, அப்படி பிரிவினவாதிகளாக இருந்தால் ஏன் ரோகண விஜயவீரருக்கு அஞ்சலி செலுத்தணும் என்று சொல்லி நிறைய கேள்விகளை வந்து தங்களுக்குள்ள கேட்பினோம். எனவே இப்படியான ஒரு விளைவும் ஏற்படும். எனவே 2 விதமான விளைவு ஏற்படும். ஒன்று வந்து மோசமான விளைவு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மற்றது வந்து இப்படியான ஒரு விளைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே எந்த விளைவு ஏற்பட்டாலும் அது நல்ல விளைவாக ஏற்பட்டு இனங்களுக்கு இடையில வந்து ஒற்றுமையை கொண்டுவரணும், நாடு வந்து அமைதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இதுதான் எங்களுடைய விருப்பம். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போதான் சிஏடிக்கு வந்து நிறைய முறைப்பாடுகள் கொடுத்துக்கிறாங்க. எத்தனையோ கட்சிகள் அமைப்புகள் போயிட்டு முறைப்பாடு கொடுத்தது டாக்டருக்கு எதிராக. அப்போ சிஏடிக்கே முறைப்பாடு போயிட்டுன்றோடனே இங்கே நிறைய பேர் விமர்சனம் சொன்னவே, பார்த்தீங்களா இதுவருக்கு தேவையில்லாமல் வாய வச்சுருக்காமல் இப்போ சிஏடி வரைக்கும் போயிட்டு நீ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கணக்கே எடுக்காமல் இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கார். எனவே டாக்டருக்கு இருக்கக்கூடிய இந்த துணிச்சலை வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. இதை துணிச்சல் என்று சொல்றதா
அசட்டு துணிச்சல் என்று சொல்றதா, அல்லது இது காலத்தினுடைய கட்டாயம் என்று சொல்றதா, அல்லது இனிமேலும் இதுதான் நடைமுறை, இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அப்படி புரிஞ்சு கொள்றதா, அல்லது இலங்கையில வந்து பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்துக்குரிய அந்த கதவு திறக்கப்பட்டிருக்குது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இப்போ வந்து சகலருக்கும் வந்து பேச்சு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொள்றதா, இதை எப்படி விளங்கி கொள்றதுன்றதை உடனடியாக தீர்மானிக்க முடியல. அதை கூட காலம் உணர்த்தும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. Honorable Speaker, esteemed members of Parliament and the beloved citizens of the motherland called ஈழம், வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும், அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கும், அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லீம், சிங்கள, தமிழ் இளைஞர்களுக்கும், முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.